இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ஜோதிடத்தை பற்றி நிறைய கமெண்ட் போடுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, குருவும் ராகுவும் இருக்கா, சந்திரனும் ராகுவும் இருக்கா, சந்திரனும் கேதுவும் இருக்கா, அப்படின்னா இப்படிப்பட்ட பலன்லாம் வந்துடும் அப்படின்னு ஒரு பொதுவான விதிமுறையை சொல்லி அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சிங்கன்னா தலையெல்லாம் சுற்றுது. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் ஒரு தம்ப் ரூல். ஆனால் அந்த ரூலை வச்சுக்கிட்டே உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் குரு பார்வை இருக்கா இல்லையா, அவங்க எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட பார்வைகள் இருக்குது, குரு இவருக்கு யோகக்காரகனா, உங்கள் ஜாதகத்துக்கு யார் யோகக்காரகன், அவனுடைய பலன் வருமா உங்கள் வாழ்க்கையில், சின்ன வயசில் வருமா, நடு வயசில் வருமா, முடிந்த வயசில் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருக்குது, அந்த கிரக சேர்க்கையினால் ஐயோ உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிடும், இப்படி போயிடும் அப்படின்னு சொல்கிறது மகா தவறு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த எக்ஸம்ஷன்லாம் ஜாதகத்தில் பார்க்கறது தான் அந்த கட்டங்களுடைய தீர்க்கமான முடிவு. ஒரு ஜாதகம் பார்க்கறது எதற்காக அப்படின்னா, ஒரு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ராகு தசை, கேது தசை, இந்த மாதிரி காலங்களில் நம்ம கவனமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்க்குறமே ஒழிய பயமுறுத்துறதுக்கோ பயம் சேர்வதற்கோ இல்லை. அதை விட்டுட்டு இந்த பொதுவான விதிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேன். பல்லுலேருந்து ஒரு சின்ன ஒரு ரத்தம் வருது அப்படின்னு நான் ப்ரஷ் பண்ணேன் சார், அப்போ வருது, அதனால் கேன்சராக இருக்குமா, பிளட் கேன்சராக இருக்குமா, மவுத் கேன்சராக இருக்குமா? ஏன்னா இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் படிக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பயப்படுறதுனாலே உங்களுக்கு மனக்கிலேச்சம், தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் வரும். ஆகவே தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிறத பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு அந்த பலன் சேரும் அப்படிங்கிறது தவறு. ஆகவே இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.